இது ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு ஒரு புது வீடியோல வந்திருக்கோம். நீ கூட புதுசா ஒருத்தர் நினைச்சிருக்காரு. இவர் தான் ஏஜென்ட் தனுஷ்கர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெர்ப்ளெக்சிட்டியை பத்தி. உனக்கு ஏதாவது இது இருக்கா பெர்ப்ளெக்சிட்டியை பத்தி? இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்றதை விட நம்ம இதுல யூஸ் பண்ணும்போது ஃப்ரீயா நிறைய விஷயம் அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரீமியம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ChatGPT. அப்ப அப்படி பார்க்கும்போது பெர்ப்ளெக்சிட்டியில கொஞ்சம் ஃப்ரீயாவே நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிளா இருக்குது. சமூகம் பெரிய இடம். அந்த வேர்ட்ஸ் கவுண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் இதை விட நல்லாவே இருக்குது. அதுக்காக நான் ChatGPT தப்பா சொல்ல, நான் சொல்றேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இதுல நான் வந்து மெயினா பார்த்தது என்னன்னா, கூகுள்ட சர்ச்சையும் ChatGPT ஆன்சரை ரெண்டையும் ஒன்னா பைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன்னா, கூகுள்ல தேடுற நம்ம ஒரு விஷயத்துக்கு அது வந்து நமக்கு வந்து .coms மட்டும்தான் காட்டுது. ChatGPT பார்த்தோம்னா ஆன்சரை மட்டும் சொல்லும். அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நமக்கு சொல்லாது. கேள்வி கேட்கிறோம்னா அதுக்கான ஆன்சரையும், அந்த ஆன்சர் வந்து எந்த .comல இருந்து எடுத்தேன், இப்படித்தான் இது பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப யூஸும் ஆகுது நிறைய பேருக்கு. இப்ப சாதாரணமா இது ஃபவுண்டர் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்றப்ப மந்த்லி 10 மில்லியன் பீப்புள் வந்து மந்த்லி யூசர்ஸா இருக்காங்க. We have like about 10 million monthly active users at this point. It's basically grown 1000x over a period of 1. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ChatGPT, கூகுள், பெர்ப்ளெக்சிட்டி இது மூணையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் வந்து இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுனால நான் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா தான் இது வரை கோடு எதுவும் வேணும்னா அப்படித்தான் யூஸ் பண்ணி இருந்தது. அதனால நான் பெருசா பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணது இல்ல. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் வருது. இஷ்யூவும் இல்ல அதுல. மத்தபடி வேற எதுவும் இருக்கா ஸ்பெஷல்? அதுக்கு அந்த கோடிங் சம்பந்தமான சொல்றப்ப தான் அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதை நான் வந்து கடைசியில சொல்றேன். சரியா? இதுக்கு வந்து நம்ம வந்து 3லயே ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்ப அது வந்து என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுது, ChatGPT என்ன மாதிரி ஆன்சர் தருது, கூகுள் என்ன மாதிரி ஆன்சர் தருது, பெர்ப்ளெக்சிட்டி என்ன மாதிரி ஆன்சர் தருதுன்னு பார்ப்போம். வந்து நம்ம வந்து வாட் இஸ் த ஹியூமன் போன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். கவுண்ட் கேட்டிருக்கோம். நீங்க நினைக்கிற கவுண்ட் இல்ல, இது வேற கவுண்ட். சரியா? இப்ப இது வந்து பாரு, மெயினா நமக்கு வந்து 206 இருக்குன்னு சொல்லிருச்சு. அது வந்து இப்ப ரீசெண்டா வந்து அப்டேட்னு நினைக்கிறேன்னா. இப்ப இதெல்லாம் ரீசெண்டா அந்த ChatGPT ஆகிறோம் AI ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, அவங்க இதுக்கான சோர்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாரு, விக்கிபீடியாவில் தெரியுங்க, இல்லாட்டி அது பைஜூஸ்ல இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒன்று காட்டிடுறாங்க. நம்ம அதுல போய் தான் தேட வேண்டி வரும். இப்ப ChatGPTக்கு வந்ததுக்கு அப்புறம் ChatGPTல எப்படின்னா, ChatGPTல அதே கேள்வி நம்ம கேட்டோம்னா அது வந்து 206 போன்ஸ் இருக்கு, குழந்தைகளுக்கு 270 இருக்கு அப்படின்னு ஒரு அக்யூரேட்டான பதில சொல்லுது. ஆனா இது எங்க இருந்து எடுத்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இது வந்து AI தானே, எப்படியுமே அது பிழை விடும், சரியா இருக்கும்னு அது நம்ம சுவர சொல்லலாது. ஆனா இதுக்கான ஆதாரத்தை நான் எங்க இருந்து எடுத்துச்சுன்னு நமக்கு இன்னும் தெரியல. சோ இதே பெர்ப்ளெக்சிட்டி என்ன செய்யுதுன்னா, இது 206 தாண்டா, குழந்தைகளுக்கு 207 தான், 270 தான், இந்த பாரு நான் இங்க இருந்து ஆதாரத்தை எடுத்தேன், இந்த பாரு உனக்கு டவுட்டா இருந்தா போட்டோஸும் தானே, உனக்கு தேவையான அந்த உனக்கு சோர்சஸும் தானே, இங்க இருந்து தான் எடுத்தேன், .comல தான் எடுத்தேன் அப்படின்னு இது கொடுத்து விட்டுருது. ஸோ இது நமக்கு இன்னமும் லேசாக்கி விட்டுருது. அதோட இதுல மெயினா என்ன இருக்குன்னா, அதுக்கு ரிலேட்டபிளான கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருவாங்க. 5 கேள்வியை நமக்கு கீழே கொடுத்துருவாங்க. ஸோ அதுல இருந்து போக 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 நமக்கு இன்னமும் ஈஸியாயிருது கேட்கறதுக்குள்ள, நம்ம அதை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு. நமக்கு நமக்கு இது சொல்ற பதில் டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம அந்த .comல போயிட்டு அந்த ஆர்டிகலை வாய்ச்சோம்னா ஓகே இதுதான் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்குது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ChatGPT கேட்டோம்னா அது டைரக்டா ஆன்சர் மட்டும் கொடுக்குது. இது வந்து எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து கொண்டு வந்த இந்த டேட்டாஸ் இங்க இருந்து தான் எடுத்தேன் அப்படின்ட்டு போட்டோஸோட வந்து நமக்கு வந்து தருது. அப்படிதான். இப்ப இதை பத்தி உனக்கு கருத்து இது வந்து நமக்கு நல்ல விஷயம் தான். இப்ப கேட்டதை விட எக்ஸ்ட்ராவான்ட் இல்லாம இது எங்கெங்க சோர்ஸ் வந்து தருதுன்னு சொல்லி, இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் செய்யறதுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் வந்து இதுல ஓகே. மத்தபடி இதுல வந்து கொஞ்சம் குறைவான விஷயம் தான். கேட்டதுக்கு மட்டும் தான் ஆன்சர் கொடுக்குது ChatGPTல. 2மே ஃப்ரீ வெர்ஷன் தான் கைஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். எதுலையுமே பிரீமியம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. 2மே ஃப்ரீ வெர்ஷன்ல எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ல மட்டும் தான். ஒண்ணுமே செய்யறதுல
ஸோ இப்போ அடுத்து வந்து இதுல இருக்கிறதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப அட்வான்ஸா பட்டுச்சுன்னா இது வந்து நம்ம வந்து போட்டோஸும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுல இமேஜஸ் இமேஜ் கிரியேட் பண்ணி அதாவது எப்படின்னா இப்ப நீ உனக்கு ஏதாவது ஒரு இப்ப நீ ஒரு கோடிங் நீ ஏதாவது ஒரு கோடிங் கேட்டீங்கன்னா அதுக்கு ChatGPT வந்து என்ன செய்யும், அதுக்கான கோடிங்கை ரீக்ரியேட் பண்ணி அது தப்பா இருந்தா செலக்ட் பண்ணி அதை உனக்கு கொடுக்கும். இதே கூகுளா இருந்தா என்ன செய்யும், இந்த உனக்கு இங்க எந்த சோர்ஸ் இருக்கு இதுல போய் பாத்துக்க இல்ல படிச்சுக்க உனக்கு தேவையானதை மாத்திக்க அப்படின்னு சொல்லுவோம். இதே என்ன செய்யலாம், இது வந்து உனக்கு தேவையானதை மாத்தி கொடுத்து இது ஆன்சர் எப்படி வரும், விஷுவல் ஸ்டுடியோ பாய்ச்சல் அது எப்படி லாஸ்ட் ஆன்சர் வருமோ அப்படிங்கிற ஒரு கோட் இதையும் நமக்கு காட்டும். இந்த அவுட்புட்டையும் சேர்த்து நீ ட்ரை பண்ணி பாரு, ட்ரை அது அவுட்புட் வரணும் உனக்கு எப்படி வருது, அது வந்து 3ல எப்படி வருது அப்படிங்கிற ட்ரை பண்ணி பாரு. சும்மா சிம்பிளா ஒரு இது ஒன்று எழுதியிருக்கேன், ப்ராம்ப்ட் ஒன்று, ரைட் அ சிம்பிள் ப்ரோக்ராம் இன் பைத்தன் அவுட்புட் வாண்ட் டு பி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு நான் இப்போ வந்து ChatGPT-லையும் போடுறேன், ப்ரப்ளெக்சிட்டிலையும் போடுறேன், கூகுள்லையும் போடுறேன். கூகுள் ஏஐல தான் இருந்தாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பார்க்குறது தப்புல. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சோர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது தானே, அதில் வந்து காட்டுது, மெயில் ரொக்கமாக காட்டுதுன்னா அது வெப்சைட்ஸ் அது. இது ChatGPT-ல போட்டேன். இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்ளெக்சிட்டியில் வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை அவுட்புட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸாகவே கொஞ்சம் இருக்குது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து சிம்பிளாக ஒரு லைன் ஆஃப் கோடை மட்டும் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒர்க் ஆகுது. பட் ChatGPT-ல பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் ஆன்சர் கொடுக்குது. பெர்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தருது. ஸோ அதுக்கான சோர்ஸ் கூட தருது, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு அது ரிலேட்டபிளான ரிலேட்டடான கொஸ்டின் வருது. அதுதான் இப்ப நம்ம இதுல ஏதாவது நமக்கு ஒரு டவுட்டா இருந்தா பட் நம்ம கிளிக் பண்ணி போனோம்னா நம்மள இன்னமும் அதுக்குள்ளேயே வச்சுக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா இப்ப ChatGPT தான் ஆன்சர் கேட்க நம்ம இன்னொன்னு மறுபடியும் நமக்கு வேற ஒன்று தேவைன்னா மறுபடியும் தேடணும்னு இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சர்ஸே அதுவே கிரியேட் பண்ணிடுது. அது வந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு, ஒன்று விட்டா ஒண்ணு அப்படிங்கிறது. இந்த ஃபவுண்டர் வந்து இந்தியாவில் உள்ளவர், இந்தியாவுல அவர் இந்தியாவுல இருந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இது இப்ப வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஃபவுண்டர் வந்து இந்தியாவுல இருந்து WIT முடிச்சுட்டு அப்புறம் எங்க USA-ல 2018 வந்து ChatGPT 1லையும் வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் டீப் மைண்ட்னு இருக்கு, டீப் மைண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து ChatGPT-ல பெஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு 2018 அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு தான் இவரும் ஒரு 4 ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு இப்ப இதுல வந்து முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் யார், ஜெஃப் பெசோஸ், NVIDIA, Databricks அண்ட் ஜெஃப் டீன். அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் பழகுறதுனால இப்ப கூகுள தாண்டி நம்ம வந்து வேற எதையும் யோசிக்க விடாத மாதிரி பண்ணிவிட்டாங்க கூகுள்காரங்க. ஆனா நம்மளும் புது டெக்னாலஜியை படிச்சுக்கிட்டு போனா மட்டும்தான் நம்மளும் எதிர்காலத்துல சர்வைவ் ஆகலாம். ChatGPT மட்டும் இல்ல, எங்கிட்ட பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, பாட்டு வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் சொல்லி பெல் ஐகான் சைட்ல இருக்கும், தட்டினீங்கன்னா